ஒளி நாடாவிலே பதிந்து கொண்டிருக்கின்ற அழகான ஒளி பதிவிலே உயர்ந்து ஓங்கி இந்த நாடெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற லட்சுமி ஆடியோஸ் சரி அண்ட் வீடியோஸ்.
பேச்சி அம்மா மாய பேச்சி மணி பேச்சி அம்மா மங்கவன பேச்சி அம்மா கட்ட பேச்சி குட்ட பேச்சி காட்டுவன பேச்சி அம்மா மானத்தில தலைவிரிப்பா தாயான பேச்சி அம்மா மத்தியான உப்பு அப்பா சாமத்தில தலைவிரிப்பா சந்தியில உப்பு அப்பா தாயான பேச்சி அம்மா ஆவால பிள்ளதும்பா மஞ்சனையால் பிள்ளதும்பா பிரம்ம வீடம் பிறந்த வேளை பிரம்மஜதி பேச்சி அம்மா பிள்ளைக்கு நீ அருள் புரிவாள் பிள்ளைக்கு நீ அம்மா கோலக்காரி சாலக்காரி தாயான தங்கம்மாளே குலவையில கெட்டிக்காரி வீரப்பல்ல விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமா அம்பிகைய தங்கம்மாளே ஆங்காரி ஓங்காரி ஆயிரத்தெட்டு சொருவக்காரி ஈஸ்வரிய தங்கம்மாளே எனக்கு அருள வேணும் அம்மா தங்கம்மாளே எனக்கு அருள அரடே சுடர் ஒளிவில் பிறந்தவர் சுடர் ஒளிவில் பிறந்தவர் மாயாண்டி சுடலாயா மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை ஐயாவான மாயாண்டி முண்டமாக பிறந்த பிள்ளை முண்டமாக எங்க சத்ராதி முண்ட சுவாமி ஏ சத்ராதி சுவாமி மாயாண்டி மணி குழந்தை மல்லிகப்பு வாசகம் பேச்சி வத்த திருமகனே பேராண்ட சுடலாய்யா ஊரெல்லாம் உன் பெயர் உலகமெல்லாம் உன் புகழம் நாடெல்லாம் உன் பெயர் நகரமெல்லாம் உன் புகழம் பையானம் போன தெய்வம் பாண்டவினம் தின்ன தெய்வம் சுடுகாடு போன தெய்வம் சுட்டவினம் தின்ன தெய்வம் மாயாண்டி சுடலாய்யா மாயாண்டி எங்க மனதில் வந்த அருள் புரி ஐயடறிய எழுத்தறிய ஐயடறிய எழுத்தறிய இந்த ஏட்டில் உள்ள வகை அறிய ஐயடறிய நாளையில இதை எழுத வைத்த
மாடசுவாமி புலவர் பாதோ திருநெல்வேலி சங்சனில உலகத்தில உயர்வு பெற்ற மீனாட்சி புறந்தான மீனாட்சி புறமதியில தென்னிந்தியா தேசம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த திருநெல்வேலி ஜில்லாவிலே இது திருநெல்வேலி சங்சனு மீனாட்சிபுரம். இந்த மீனாட்சிபுரத்தில வாழ்வாங்கு வாழக்கூடிய பெருமக்கள் பிறர் குறிப்பறிந்து தொண்டு செய்யும் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் சமுதாயம் அதாவது சலவை தொழிலாளர்கள் எங்கள் பணிக்கர் சமுதாயம் என்றும் சொல்வார்கள் ரஜகர் குலம் என்றும் சொல்வார்கள் இவர்கள் சந்திர வம்சம் என்று ஒரு பேர் உண்டு உண்டுயா. எத்தனை பேர் பத்தியா சலவை தொழிலாளர்கள் அத்தோடு பணிக்கர் சமுதாயம் 63 நாயன்மார்ல இவங்களும் ஒரு சிவனடியார்களுடைய சேர்ந்த வம்சம் ஐயோ சிவனுக்கு சிறந்த தொண்டு செய்தார்களே ஆண்டவனுடைய அடியார்கள் 63 நாயன்மார்கள் 63 நாயன்மார்கள் இல்ல சிவனுக்கு என்றே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த குலந்தான் இந்த திருக்குறிப்பு தொண்டர் சமுதாயம் ஐயா. அந்த பிறர் குறிப்பறிந்து தொண்டு செய்யும் திருக்குறிப்பு தொண்டர் சமுதாயம் எங்கள் வண்ணார் சமுதாய பெருமக்கள் எல்லாம் வணங்கி வரக்கூடிய அம்பிகையின் தாயான தங்கம்மாள் என் பிரம்மபீடத்திலே பிறந்த பிரம்மசேத்தி பேச்சியம்மா என் மணிவிளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலை அத்தோட ஐயா வண்டிக்கார கால வைரவர் இருக்காரு. பேர்பட்ட திருச்சபையில இது தை மாதம் கடைசி சனி ஞாயிறு நம்மள சனிக்கிழமை இன்று ஆரம்ப நாளாக துவக்க நாளாக இந்த தங்கமாளுக்கு இன்னைக்கு குடியழைப்பு நாள். இந்த குடியழைப்பு என்றால் என்ன? குடியழைப்புனா என்ன தெரியுமா? என்ன விவரம்? அங்காங்க இருக்கும் பொதுமக்களையும் பெரியோர்களையும் மற்றுள்ள சமுதாய பெருமக்களையும் அம்மாளுக்கு தங்கம்மாளுக்கு கொடைவிழா வச்சாச்சு. எல்லா மக்களும் வரணும்னு சொல்லி குடிமக்களை அழைக்கும் நாளே குடியழைப்பு திருநாள். நீ அந்த குடியிலே இருக்காரு பாம்பளுக்கும். உலக நூலிலே உலக நீதி பள்ளியிலே என்ன சொல்லுது தெரியுமா? உச்சமென்னும் பாராட்டி
திரிய வேண்டாம், உலகனங்கு செய்வாரோடு இணங்க வேண்டாம், கொற்றவனோடு எதிர்மாறு பேச வேண்டாம், கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாமா. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருந்தோம்னா எதுக்கு சமாளம் தெரியுமா? நான் இருக்கிற ஆத்தங்கர ஓரத்துல அந்த சுடுகாட்டுக்கு சமாளம். எப்படி அந்த கோயில் வாழ குடி வாழ குடிமக்களுடைய வாழ்வு வாழணும் என்றுதான் இந்த அம்மாளுடைய தங்கமாளுக்கு ஆரம்ப நாள் துவக்க நாள் குடியழைப்பு திருநாள். குடியளப்புல ஐயனுக்கு ஐயன் மெய்யனுக்கு மெய்யன் அரிக்கும் சிவனுக்கு நடுவுதித்த மேகலிங்க சாசா மேகலிங்க ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வத்துக்குமே அருள் கிடைக்கும். அருள் கிடைக்கும், பொருள் கிடைக்கும். சாசா பிறக்கிறதுக்கு முன்னால சாமி ஆட முடியாது, ஆடக்கூடாது. ஐயன் பிறக்கிறதுக்கு முன்னால யாரும் ஆதாளி போட முடியாது. ஏன்னா அதைக்கும் சிவனுக்கும் நடுவுதித்தவர் எங்க மேகலிங்க சாசா. இந்த சமுதாய பெருமக்கள் எல்லாம் என்ன அன்போடும் பண்போடும் நான் தெங்காசி 22 பாலம் எசிக்கும் கோயில என்ன பார்த்ததாக நிறைய பேர் சொல்லியிருக்காவோ. நான் நிறைய இடத்துல நம்ம சமுதாய பெருமக்களுடைய கோயிலுக்கு ஒரு ஆண்டுல 10-20 கோயில் கூடயாவது அடிப்பேன். அதானே அதுல இந்த மீனாட்சி வரத்துக்கு நான் அன்போடு வந்திருக்கேன். சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறையும் தாயுமாரோ வந்திருக்கும் ஐயாமாரே வரவிருக்கும் பெரியோர்களே குப்பம் மகம் பெருமாளோ அம்மாளோட வாசலில ஐயங்காத பாட போறோம் சத்தியோட வாசலில நாங்க சாசங்காத பாட போறோம் ஐயா வாசலில நாங்க அறிந்து நாங்க பாடினாலோ அறியாம பாடினாலோ 6 பிழை 100 குற்றம் எங்களை ஆதரித்து அனுப்பணுமே ஐயா 100 குற்றம் ஐயா குற்றங்குறை இருந்தாலோ குழந்தையாக என்ன வேணும் அரிக்கும் சிவனுக்கும் நடுவுதித்த என் மேகலிங்க ஐயன் ஜாச்சா பிறக்கணும் அல்லவா. பேர் பெற்ற ஐயனுடைய வரலாறு காவியத்தை பாடணும் அல்லவா. பாதிமதி மால் மழுகும் பாதிமதி மால் மழுகும் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்து ஆதி ஜீவன் முகமது கலிதமாக அச்சுதன் என் பெருமாள் இருகரத்தினால் எந்த சோதிமதி ஒளிவு விளக்கு போல ஐந்து மைந்தர்கள் தோழினில் பூணூல் இலங்க பூணூலோடு பிறந்தவர் மேகலிங்க சாசா மட்டும்தான். அவர் பிறக்கும் போதே பூணூல் ஓட்டு பிறக்க பூணூலோடு பிறந்திருக்காரு. 5 மைந்தர்கள் தோழினில் பூணூல் இலங்க நீதினில் ஐயனுக்கு ஐயனாகவும் சுவாமி ஹரிஹர புத்திர தர்மசாசா மேகலிங்க சாசாவாகவும் அந்த பிறந்த விவரங்களை இந்த வில்லிஜையில் விவரமாக சொல்வோமே. என்னவா ஜம்புவி சூடும் உலக வரிசையுடனே அண்ணான் வல்ல
மனத்தை குலைக்க அரியும் ஜிவனும் பிரம்மாவும் சேர்ந்து அவருடைய அருளால் ஒரு குழந்தையை பிறவி செய்து வண்டுமகாரியினுடைய தவத்திற்கு அடியில் போட அந்த குழந்தையினுடைய சத்தத்தை கேட்ட வண்டுமகாரிஜி மூவாசையை வெறுத்து தவம் இருந்தார் குழந்தை ஆசையை கண்டார் குழந்தையை கண்ட உடனே தவத்தை மறந்துட்டார் ஆகாய மார்க்கமாக அரியும் ஜீவனுமாக எக்கால சிரிப்பு சிரிக்க இந்த பாலகனை கையில் எடுத்த வண்டுமகாரிஜியானவர் ஏ கிராதகா ஏ பாதகா நீ யாரால் பிறவி செய்யப்பட்டாயோ அவருக்கு நேர் விரோதியாக போக கடவுது என்று இந்த பாதாள உலகத்தில் எரிந்த குழந்தை ரிஷிமுகாவர்ணனும் இரட்டக்கண்ணி பெண்ணாலும் பிள்ளை இல்லாமல் தவம் இருந்தார்கள் பிள்ளை இல்லாத இருவருக்கு வல்லமை சுரூபமாக இந்த பிள்ளை கிடைத்ததனால் வல்லவன் என்றும் அரக்கர் குலத்திலே அவதாரம் செய்தனால் அவனுக்கு பேரு வல்லரக்கன் ராஜன் என்று பெயர் கொடுத்து அந்த வல்லரக்கனை நாடு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்த்து வந்தார் ரிஷிமுகவர்ணன் வளர்த்து வந்த பாலனுக்கு 16 வயது 16 வயதிலே பால விவரம் அறிந்த உடனே செல்லத்திர மகனான வல்லரக்க ராஜனுக்கு 21 வயதிலே பவளக்கண்ணி என்னும் பெண்ணை பாணிக்கிரகம் செய்து வச்சார்கள் 23வது வயசிலே வல்லரக்கன் ராஜனிடத்திலே இந்த நாட்டு பொறுப்பை சிம்மாசன பொறுப்பையும் கையில கொடுத்து ஏ மகனே வல்லரக்கா இந்த பாதாள உலகத்தின் நீதியோடும் நேர்மையோடும் தர்மம் தவறாமல் நான் எப்படி இந்த பாதாளத்தை ஆண்டனே அதே மாதிரி நீ ஆண்டு வரணும் அப்பா தகப்பனார் கொடுத்த சொல் புத்திக்கு கேட்டு பாதாள உலகத்தை ஆண்டு வாரான் வல்லரக்க ராஜன் இந்த சீரான வேலை சிறப்பான பொழுதுல பாடம் புலமையை பரிசீலிக்க வேண்டும் என்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய அன்பு உள்ளங்கள் என் தாயான வாங்காரி ஓங்காரி 1008 ஜொருவக்காரியான என் தாயான தங்கம்மன் அத்தோடு பிரம்மசக்தி பேச்சியம்மன் ஐயனுக்கு ஐயனான என் மேகலிங்க சாசா எங்க வண்ணாரமாட குடும்பத்தார் வண்ணாரமாட குடும்பத்தினர் சார்பாக அன்பெற்றிமான் கணபதி பணிக்கர் கணநாதனுடைய நாமத்தை பெற்ற கணபதி பணிக்கருடைய மகன்கள் கே மாரி அவர்களும் கே தங்கவேல் அவர்களும் கே ஐயாத்துறை அவர்களும் மற்றும் அவர்களுடைய பேரன்மார்கள் எல்லாம் சேர்ந்து பாடம் முழமைக்கு லட்சம் நோட்டு 100 லட்சம் முதலாக அள்ளிப்பணத்தை கொண்டாந்து கொடுத்திருக்கிறார் கணபதி பணிக்கருடைய மகன்கள் கே மாரி கே தங்கவேல் கே ஐயாத்துறை மற்றும் பேரன்மார்களும் சேர்ந்து எங்க வண்ணாரமாட குடும்பத்தினர் சார்பாக அள்ளிப்பணம் கொண்டு வந்து தங்கம்மாள் வாசலிலே அன்பு பாராட்டி உள்ளார் அல்லவா ஆமையோ ஆதரித்த அண்ணார் குலவளை ஜனங்களும் பெற்றார் உறவினர்களும் மாமன் மருமகன் மைத்துனர் சீதனத்தோடு வாழ வேணும் ஜாமி வளர மதனோட குடும்பம் அம்மா அருளாலை தலை தோங்கி வளரும் ஐயோ அம்மா கிருபையாலே வாழும் ஐயா சுடலையோட அருளாலே சுத்தர் கையிலே போல வாழும் ஐயா வண்ணாரமாட குடும்ப
திட்டம் போட்டு அரசு செய்த வல்லரக்க சிம்மாசன பொறுப்பு கிடைச்ச உடனே அவனுக்கு பதவி கிடைச்சிடுது இல்ல. பதவி கிடைச்சா எப்படி இருப்பான்? அதானே சும்மா இருந்த அட்டையத்துக்கு கட்டில ஓட்ட சும்மா இருக்குமா? எப்படி இருப்பான்? இருக்க மாட்டாமலா? இந்த வல்லரக்கனுக்கு ராசாங்க பொறுப்பு ராஜன் பட்டம் 56 தேசத்துக்கு அதிபதி சக்கரவர்த்தியா இருக்கான். இருக்காமல்லவா? அப்ப அவன் கையில ராசாங்க பொறுப்பு வந்ததில்ல. வந்தது. உலக மக்களுக்கெல்லாம் ஆகாத சட்டத்தை போடுதான். போட்டாம் ஐயா. வல்லரக்கம் போட்ட சட்டம் என்ன தெரியுமா? போட்டான். ஆறில் ஒரு கடமை. ஆறில் ஒரு கடமை என்றால் 6 ஓட்டை தவசு தானியங்கள் இந்த பூமியில விளைஞ்சால் விளையிறதுல தானியத்துல 9 வகை தானியம் இருக்கு. இருக்குல்ல ஐயா. பூமியில விளையக்கூடிய தவசு தானியத்தில் 6 ஓட்டை விளைஞ்சா 5 ஓட்டை வல்லரக்கனுக்கு, அரக்கனுக்கும் 1 ஓட்டை உழுதவனுக்குன்னு சட்டம் போடுதான். பாடுபோடு சம்சாரிக்குன்னு சட்டம் போட்டாமையோ. பத்தியாலா? உழுதவனுக்கு 1 ஓட்டை, இவன் உட்கார்ந்து திங்கவனுக்கு 5 ஓட்டை. அதானே நீதிய மறக்காமலா? தர்மத்தை மறந்துட்டான். அப்பா சொன்ன ஆணைய மறந்தான். தான் கடவுள்னு வல்லரக்கன் தான் மனசுல நினைக்க ஆரம்பிச்சாமையோ. நம்மள மிஞ்சின வந்த உலகத்துல யாரும் கிடையாதுன்னு மட்டுமா நினைக்கான். ஏ பொல்லாத